ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8. நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார் வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது 59 நாள் 60வது எபிசோட் 4th டிசம்பர் என்று ஒளிபரப்பு நிகழ்ச்சியுடைய ஒரு நேரலை. இதில் வந்து விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற கியூஆர் கோட் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக பேபல் மூலமாக சப்போர்ட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு டேக்லைனில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் அக்கௌண்ட் நம்மக்கிட்ட இல்லாதனால நீங்கள் பிஸ்னஸ்ன்னு டேக் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம அதை வந்து திருப்பி அனுப்புகிற மாதிரி முடியாத இருக்குது. உதாரணத்துக்கு செகண்ட் பார்ட்ல இப்போ போவோம். ஆமாம், அதாவது மஞ்சரி பச்சை மிளகா கொடுக்குறாங்க. பச்சை மிளகா கொடுக்கும்போது புறையிறது. நீங்கள் மனிதாபிமானம், நீங்கள் வந்து பச்சை மிளகா கொடுக்குறதே தப்பு, இதுவே எச்சத்தனம். ஆமாம், ஓகே. உங்களை வந்து மைண்ட் அளவில் ப்ரோவோக் பண்ண சொல்கிறாங்க. அவங்களுடைய பேட் பிஹேவியரை உங்களை வந்து திட்டியோ இல்லை அசிங்கப்படுத்தியோ வார்த்தைகளை காயப்படுத்தியோ வர சொல்கிறாங்க. அப்படி சொல்லணும், நீங்கள் மிளகாத்தூள் எடுத்து கண்ணில் அப்பிடலான்னு சொல்லியிருக்கலாமே. ஆமாம், இதை நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. திரும்ப சொன்னேன். அப்போ மஞ்சரிக்கு கொடுக்குறாங்க. அப்போ தண்ணி எடுத்து போய் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சர்க்கரை கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து போறாங்க. அதுக்கு வந்து மஞ்சரி சொல்லுவாங்க, சர்க்கரைலாம் கொடுக்காதீங்க, அது கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும். இதுதான் தர்ஷிகாவும் சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன மாதிரி நீங்க என்ன படிச்சீங்க இதுல வியாகான கடைசியா முடிக்கும் போது வந்து இவங்க பேசிட்டு இருப்பாங்க, தர்ஷிகாவும் மஞ்சரியும். நாங்க வந்து டாஸ்க்ல இருந்தாங்க அவங்க தர்ஷிகாவா அவங்க மஞ்சரியா இவங்க செய்யலையா, இவ்வளவு உப்பு எடுத்து வாயில போட்டு தண்ணி குடுக்க சொல்லுவாங்க. நீங்க இதெல்லாமே என்னன்னா ஒருத்தவங்களுக்கு செய்யக்கூடிய உச்சபட்ச டார்ச்சர். இதுல வந்து ஒருத்தவங்க வந்து செய்யல, அதுங்க வந்து நல்லவங்க பேர் எடுத்துக்கிட்டாங்கன்னு வெளியில இருக்கிறவங்க பேசிட்டு இருக்கிறான். இவன் எப்பேற்பட்ட சைக்கோவா இருப்பானுங்க பாரு இந்த ஒருத்தி. அதே ஒண்ணும் இல்ல, நீங்க சொல்லும் போது பாத்துட்டே இருக்கும்பொழுது ஆர்ஜே ஆனந்தி சொல்லுவாங்க, ஏய் உழுடா ஒண்ணும் இல்லடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்வாங்கல்ல. அதே மாதிரி நீ கோவப்படாதன்சி, அவங்க நம்மள ட்ரிகர் பண்ணணும் தான் பண்றாங்கன்சி அப்படின்றாங்க. நீ பச்சை மிளகா சாப்பிடல, மிளகா சாப்பிடல, உப்பு சாப்பிடல, இன்னும் என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியல. இவங்க நமக்கு நிறைய காமிக்கல ஆக்சுவலி. அதுதான் மேட்டர். சரிங்களா? சோ இதன் பிறகு வந்து மஞ்சரி வந்து அவங்கள ப்ரோவோக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, முடியாது. இதுக்கு நடுவுல தான் இந்த ராணாவும் சாச்சனாவும் பண்ற வேலை என்னன்னா, உண்மையிலேங்க நான் இந்த பேண்ட் கிழிச்சதை விட்டுருங்க, நான் அதை கொடுக்க இப்ப வரல. சத்யா வந்து புஷ்அப் எடுக்க வச்சுட்டே இருப்பாங்க, அவங்க மேல ஏறி உட்கார்ந்துருப்பாங்க. சாச்சனா அதுதான் காலத்தை புடிச்சு விடு, கையில புடிச்சு விடு, கரகாட்ட ஆடுன்னு சொன்னாங்களே, இவங்க தான் மேல ஏறி உட்கார்ந்துருப்பாங்க. லிட்டரலா ஏறி உட்கார்ந்து நான் என்ன பண்ணுவேன்னா, அப்படியே மேல ஏறி உட்காருமா அப்படியே போட்டு டொம்முன்னு மேல ஊந்துரும் வேணும், அப்படி மண்டை போய் இடிக்கிற மாதிரி அப்படியே விழுந்துட்டேன் சார், தெரியல அப்படியே என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு நான். சரி, ஓகே, புரிஞ்சுங்களா? அதேதான் அந்த மாதிரி வந்து சில. பட் ஆனா சத்யா நிறைய இடத்துல இன்னைக்கு நின்னார், நிறைய ப்ரோவோக் பண்ணாங்க. ஏன் இவரு சாமி சாமி ஏன் சாமி கையெழுத்து வச்சுட்டாங்க. ஆமா, அவரு வந்து நீ வந்து பேசுற வரைக்கும் அவரை நான் நிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா வந்து பாப்பாங்க. அவரை நீ நிக்க வச்சா நிக்க வச்சுக்காங்கிற மாதிரி பவித்ரா உட்காந்துருப்பாங்க. இப்ப என்ன பண்ணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல என்ன அப்படின்னா, சாச்சனா வந்து ஒரு லிட்டரலா ஒரு பேட்ச் அந்த ஹார்ட்டை புடுங்கின்னு தான் போவாங்க சத்யா கிட்ட இருந்து, ஆர்ஜே ஆனந்த் கிட்ட இருந்து அந்த பேட்ச் பிடுங்கிட்டு தான் போவாங்க. அவங்க வந்து ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை துப்புனதுக்கும் அவங்களுக்கு கோவம் வந்துரும். இப்படி ஒரு ஏஞ்சல பார்த்ததே இல்ல. அதுல வந்து நீங்க அந்த வெஞ்சன்ஸ் வந்து சில பேரை வந்து சில பேருக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போதே நம்மளுக்கு கோவம் வரும்ல. இப்போ உதாரணத்துக்கு சவுண்ட் வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டா அப்படின்னு ஒரு கோவம் வரும். நான் ஏற்கனவே சொன்ன பியூட்டி பிரிவிலேஜ்ல அவங்க வந்து தப்பிச்சுட்டே இருக்காங்கன்ட்டு. மஞ்சரிக்கு இருக்கிற பிரச்சனையும் ஸ்கின் பிரச்சனை தான். இப்ப பத்மினி சொன்ன கமெண்ட் நான் படிக்கிறேன். I can feel what Manjari thought about girls with beauty privilege. I dance well and I am not fair. When I was kid, I choreographed, but I was not part of the dance because teachers reject me for my skin. அப்ப அந்த இடத்திலே வர்றவங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப ஒரு கோவம் வரும்ல. அதனுடைய வெளிப்பாடாவே நிறைய இடத்துல நான் பாக்குறேன். முக்கியமா இன்னைக்கு பவித்ராவை அதாவது அந்த பொண்ணு வந்து தப்பிச்சு போய் என்னன்னோ பண்ணும், எழுந்து கூட்டுன்னு வருவாங்க, வா எழுந்து வான்னு சொல்லி. அது இத்தனைக்கும் 3 நாள் இருக்குங்க, 3 நாள் இருக்கு. கேப் விட்டு நீங்க அடிக்கலாம். அதாவது 11:45 ஆரம்பிச்சு 2 மணிக்கெல்லாம் வந்தா அவங்க எச்சத்தனை எல்லாமே வெளியே வந்துட்டுன்ற. இதுல வேற வந்து செய்யாதவங்க வந்து உங்களுக்குலாம் வந்து எதுவுமே செய்யல அப்படின்னா செய்ய உங்களை மாதிரி எங்களுக்கு செய்ய முடியலன்னு சொல்லியாச்சு, அவ்வளவுதான். அதுதான் நான் என்ன சொன்னா, தீபக் செஞ்சதுதான் சரியான விஷயம். இதுல
நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்கவுங்க என்ன செய்யலாம், அதை தடுக்கக்கூடாதுன்னு சொன்ன முத்து ரொம்ப தெளிவா வந்து இந்த மாதிரி வேலைலாம் பண்ணாம ப்ரோவோக் தான் பண்ணுவார். ஆமா, அவர் பேசிட்டே தான் இருப்பாரு சத்யா. ஆனா கடைசியா வந்து என்ன பண்ணுவாருன்னா இதை செஞ்சிருக்க கூடாதுன்னு இதை தாண்டா காலையிலேயே வந்து அவங்க சொன்னாங்க. யார் சொன்னாங்க? இவங்க ஜாக்லினும் சவுண்டும் சொன்னாங்க இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதேதான் இப்ப ஜாக்லின் சவுண்ட் வந்து ஜெஃப்ரிக்கும் அந்த கோவா கேங்காக பண்றாங்கன்னு வச்சுக்க. பவித்ரா கோவா கேங்ல இருக்கு. எதுக்கு வந்து பவித்ரா வந்து பண்ணும்போது அது ஏன் ஜெஃப்ரியை திட்டணும்? அது எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு, அது ரொம்ப தப்பா போயிட்டு இருக்குது. ஏன்னா இவங்க அதுதான் சொல்றேன், இவங்களுக்கு இந்த பதவி வந்த அப்புறம் கண்ணை மறைச்சிருன்னு வச்சுக்காங்களேன். இது நான் நிறைய வாட்டி சொல்றதுதான். ராகிங்ல ஜட்டியோட நிக்க வைக்கிறதுல இருந்து, பாத்ரூம் கழுவி வைக்கிறதுல இருந்து, தீசிஸ் எழுத வைக்கிறதுல இருந்து, ராகிங்ல எல்லா பசங்களும் மாட்டுவானுங்க. அப்ப மாட்டும் போது அவன் எல்லாம் நினைப்பான், அடுத்த வருஷம் நம்ம வந்து எதுவுமே செய்யக்கூடாதா பசங்களுக்கு அப்படின்னு நினைப்பான். அப்படி எல்லாருமே நினைச்சிருந்தா ராகிங் எப்பயும் முடிஞ்சிருக்கும். ராகிங் வந்து காலங்காலமா வருஷம் தொடர்ந்து வர்றது காரணமே என்னன்னா, அவன் அதிகாரத்துக்கு வந்தா நான் பட்டன்ல அவஸ்தை நீயும் படு அப்படின்றதுதான் மேட்ரு. அதுதான் வந்து எச்சத்தனம்ன்றேன். நீ பண்ண விஷயத்த இன்னொருத்தர் செய்யாத அப்படின்றதுதான் அது. அதுதான் வந்து அசுரன் படத்துல இருந்து எல்லாத்தையும் சொல்றது. உனக்கு வந்து எவ்வளவு அசிங்கப்படுத்திருப்பான் படிப்புல, நீ படிச்ச ஒரு பொசிஷனுக்கு போகும்போது நீ அவனுக்கு பண்ணாத. அதுதான் பரையரும் பெருமாள் அந்த இவரு எச்எம் சொல்லுவாரு, நீ அவனுக்கு செய்யாத, என்ன மாதிரி என்ன அசிங்கப்படுத்தாத மாதிரி படுத்திருப்பானுங்க. நான் நிக்கிறப்பறம் வந்து நின்னால அந்த மாதிரி நீ பண்ணாத, அவ்வளவுதான். அதுதான் மாற்றம். இதை நான் வந்து அழுது மூக்கு சிந்திக்கிட்டு என்னை வந்து ஒதுக்குறாங்க போறாங்கன்னு சொல்லிட்டு மஞ்சரி மாதிரியான ஆட்கள் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆக்சுவலி. எஸ், குமரன் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு 179 rupees கொடுத்திருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். எஸ், அதை நான் பார்த்துட்டே இருந்தேன், மறந்து போயிட்டு அப்படியே கீழே போயிடுச்சு கமெண்ட்ஸ் எல்லாம். அப்புறம் இந்த இடத்துல இந்த பெயர் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த காஃபி மக் இந்த ஊர்ல வந்து ரொம்ப ஃபேமஸ். இது 1018 ஒரு இடத்துல ஒரு ரேஞ்சு. இது காஃபி மக், காஃபி இது வந்து மக்கு, இதுல ஸ்ட்ராவா இருக்குது, காஃபி பேக்ஸோட அனுப்பிச்சிருந்தாங்க. தேங்க்யூ. ஓகே, சோ இதுல அடுத்த விஷயங்கள் பாப்போம். இதெல்லாம் முடிஞ்சது. புஷ்பா 2 ப்ளீஸ், நல்லா இருக்குங்க, என்கேஜிங்கா இருக்கு. படம் பெரிய படம், ஆனா என்கேஜிங்கா இருக்கு. காதுல பூ சுத்துற கதைகள்லாம் நிறையவே இருந்தாலும் கூட ஒரு கமர்ஷியல் படம் என்கேஜிங்கா வச்சுக்கிட்டு அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அல்லு அர்ஜுன் அவர் பேரு. ஆமா, அல்லு அர்ஜுன். அவரோட ஃபேன்ஸுக்கு எல்லாம் பிடிக்கும் கண்டிப்பா. அவங்கலாம் வந்து என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க, விசில் அடிச்சு பார்ப்பாங்க. ஏன்னா வந்து இப்ப ஒரு சில பேருக்கு இப்ப வந்து என்னது சரிலேரு நீக்கே ஒரு படத்துல வந்து ஒரு டமால் வந்து இப்படி புடிச்சு எடுத்துன்னு போனப்போ வந்து சிரிப்பாங்க. ஆனா இந்த படத்துல அந்த மாதிரி லாஜிக்கே இல்லாம நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட பிடிக்கும், அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். நல்லா இருந்தது, ஜாலியா இருந்துச்சு. சூப்பர். ஓகேவா? சோ இதுல என்ன அப்படின்னா, ஜெஃப்ரிக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு ஒரு சண்டை நடக்கும். நான் என்ன சொல்றேன், சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, சாப்பிடாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க மஞ்சரி. ஆர்ஜே ஆனந்திய வந்து உள்ள வந்து சாப்பிடுங்கன்னு போது இவங்க அதுக்கு போய் மறைச்சுன்னு நிப்பாங்க, மறைச்சுப்பாங்க அவங்கள. வரமாட்டா, சாப்பிடுற இது கேக்குறிய, உனக்கு அறிவு இருக்கா? இது ஒரு கேங்ல சேர்றது ஒண்ணு ஜெஃப்ரி. நீங்க சொன்ன அதே வார்த்தை தான். அவ்வளவு நேரம் அந்த பேச்சு பேசுவாங்க மஞ்சரி, அப்படியே பின்னாடி போயினே இருப்பாங்க வீட்டுக்குள்ளார. அன்ஷிதா பேச பேச நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளார போயிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. ஏன்னா அன்ஷிதா இன்னுமே அவங்கள வந்து ஜாஸ்தியா திட்டுவாங்கன்னு மஞ்சரிக்கு தெரியும். அந்த இடத்துல நான் அசிங்கப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரை வீட்டுக்குள்ளார போயிட்டே இருப்பாங்க. நீ பேசாத ஒன்றை நான் பேசல, சாப்பிட வேணாம் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க எதுக்கு இதுல என்ன கொடுமைன்னா, பாத்ரூம்ல அழுதுன்னு போய் மறந்துட்டு இருப்பாங்க பவித்ரா. இவங்க தான் அவங்க ஃப்ரெண்டு தர்ஷிகா தான் போய் கூப்பிட்டு வருவாங்க. யாரோ வந்து ஒன்னு ஓட்டிட்டு இருக்காங்க, நான் ஒன்னு ஓட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் வச்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சரி பண்ணதை வந்து அப்படியே பார்த்து இருந்துட்டு இவங்க சொல்லுவாங்க, ஒருத்த உன்னை கத்திட்டு இருக்கா, நீ வந்து அவளை வந்து பார்த்துட்டு இருக்கே, நீ போய் கத்தணும் அப்படின்னு. நானும் சொன்னேன் சார், நானும் அந்த மாதிரி செய்யக்கூடாது சொன்னேன் சார். அதுக்காக மட்டும் கிடையாது, நாளை பின்ன பவித்ரா கேட்கல, அவ ஃப்ரெண்டுன்னா அவ எப்படி ஓடி எகிரி வரா, நீ எனக்கு ஃப்ரெண்டுன்னு பேரு, உள்ள இருந்தவளை வெளில கூட்டினது திருப்பி வந்து கோத்துடுறே, உனக்கு எல்லாம் என்ன அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அந்த காரணத்துக்காக ஓடி ஓடி வந்தாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அதான் நம்ம முன்னாடியே சொன்னோம், தீபக் வந்து விளையாடுறது ரொம்ப சிறப்பான விளையாட்டு, அவர் விளையாடுறதா கரெக்ட் ஆக்சுவலி. ஓகே, சோ இதுல அடுத்து என்னன்னா, இந்த சாப்பாடு சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்பதான் வந்து ஜெஃப்ரிய வந்து டார்கெட் பண்ணுவாரு முத்து. ஜெஃப்ரி வந்து முன்னாடி வந்து 680 பேர் வந்து லைவ்ல இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஹையஸ்ட் நினைக்கிறேன். 680 பேர் லைவ், 675 பேர். ஸோ லைக் போடாதாங்க லைக் போடுங்க. 320 தான் இருக்கு, பாதிக்கு பாதி தான் போட்டிருக்கீங்க. ஸோ ஈகோ இல்லாமல் அதில் வந்து லைக்கை போட்டுடுங்க, பிடிச்சிருந்ததுன்னா. தட்ஸ் ஆல். எஸ். அப்புறம் ராஜசேகர்
$5. Yes. Love you, Jackie Anna, and love you, Jackie and Annie. Become your fan from movie review. OG Jackie fan. தேங்க்யூடா, தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் வந்து இன்னைக்கு லைவ்ல வந்து உங்களை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு. ஆமா, நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதை. அதுதான். ஸோ இப்போ ஜெஃப்ரியோட விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஏற்கனவே வந்து 138 தோப்புக்காரனு போட்டிருக்காரு. 136. ஆமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களா, முட்டி வேற போட வச்சாங்களாம் அவரை. அவன் முட்டியும் போட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஏதோ நிக்கும் பொழுது முத்து வந்து கால் வலிக்குதுங்க, இப்ப நிக்க சொன்னா என்ன அர்த்தம், ஏதோ கேட்பாரு கிச்சன்ல, அப்படிதான் அந்த சவுண்ட் வரும். அப்பதான் இந்த ராணுவ யாரோ ஒருத்தவங்க இந்த ஸ்டார் வாங்கினதுக்காக வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் ஜாக்கி, அந்த எப்ப பாரு அந்த ஸ்டார் வாங்கினதுக்கு அப்புறம் தீமைதான் வெல்லும்னு ஒரு பாட்டை போட்டு வாங்கிட்டியா, வாங்க இன்னும் போய் அந்த ஸ்டார் எல்லாம் வாங்குங்கன்ற மாதிரி கிர்ரேத்தினே இருந்தாங்க. இது முத்து ஏதோ சொல்லும்போது ஜெஃப்ரி வந்து வெளில போவாரு. வெளில போகும்போது திருப்பி முத்து வந்து அவரை கூப்பிட ஆரம்பிச்சோடனே தான் அவருக்கு கோவம் வந்து, ஏன் கோவப்படுறீங்க, இப்ப என்ன ஸ்டாரு, நீ ஏஞ்சல்னா கோவப்படு, ஏஞ்சலா இல்லன்னு ட்ரெஸ்ஸை கட்டி போட்டு போயினே இருக்காரு ஜெஃப்ரி. அதுக்கு அவர் கேட்ட விஷயம் நல்லா இருந்தது. தொட்டதுதான் அவருக்கு கோவம். ஏன் இப்போ வந்து தொட்டுக்கோவா, தொட அப்படின்னு உள்ள போனதுக்கு அப்புறம் அவர் சொல்வாரு, நான் வந்து சொன்னா நான் உங்கள்ட்ட நான் ஏஞ்சல், எனக்கு கோவமே வராது நான் சொன்னேன், இது என் இயல்பே கோவம் வரும் எனக்கு, நான் கோவப்படுவேன் ஜாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஜாக்லினோட இப்போ ஒரு இன்னுமே அந்த ஃபர்ஸ்ட் இருந்த கனெக்ட் திரும்ப வந்ததுனால அவர் ஓப்பனா சொல்வாரு, எங்க அம்மாவை தவிர்த்து எனக்கு கால்லாம் வலிக்குது, நான் யார்ட்டுமே சொல்ல மாட்டேன் ஜாக்கு, எனக்கு கால் வலிக்குது ஜாக் அப்படின்னு. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது, ரொம்ப நெகிழ்ச்சியாச்சு, ட்ரிகர் ஆயிட்டாங்க, நிறைய பேர் வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. அது ஜாக்லின் வந்து அழும்பொழுது உண்மையிலேயே நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஐயோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அந்த இடத்துல கொடுத்தது. அவர் வந்து சொல்லுவார், நான் உங்கள்ட்ட எல்லாம் கேட்டேனே ஏஞ்சல், நான் சொன்னான் தான் இல்லைன்னு சொல்லிட்டேனே, எனக்கு கோவம் வரும், எனக்கு கோவம் வந்தா நான் அப்படிதான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த இடத்துல உண்மையிலேயே ரஞ்சித் வந்து அந்த காலுக்கு அந்த இதெல்லாம் பண்ணி விட்டதுமே இட் ஃபெல்ட் குட். ரஞ்சித் வந்து சொல்லுவாரு, இல்ல தங்கம், நீ வந்து நல்ல சூப்பரான ஒரு கேப்டன்ரா நீ அப்படின்லாம் சொல்லி ரஞ்சித் வந்து அவரை சமாதானப்படுத்தவும் நல்லா இருந்தது. இது வந்து ஆபியஸா ட்ரிகர் ஆகுங்க. அதுவும் இப்ப சௌந்தர்யா மாதிரியான ஆள்லாம் எப்படின்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருந்த பொண்ணு, இப்ப அப்பா வந்து எல்லாம் கொடுத்துடுறாரு, பப்ஸ் பிஸ்கெட்டு கேக் எல்லாம் கொடுத்துடுறாங்க வீட்டுல, அப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருக்கிற அந்த பொண்ணுக்கு வந்து கண்டிப்பா ட்ரிகர் ஆகும். அவங்களும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இந்த ட்ரிகருக்கு அப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா, இவங்க திருப்பி டிஸ்கஷனுக்கு வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்துட்டு என்னன்னா, யார் வந்து அதாவது வந்து அவங்க ஏதோ ஒரு டிஸ்கஷனுக்கு வரும்போது சத்யா உள்ள வருவார். டெவில்ஸ் மட்டும் பெட்ரூம்ல உட்காந்து ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அப்ப சத்யா உள்ள வந்து சத்யா சொல்லுவாப்ல, பாருங்க எல்லாமே கஷ்டப்பட்டு வாங்கினது, எதுவுமே வந்து எல்லாமே சம்பாதிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினது. ஒரு பேண்ட் எடுத்துட்டு வந்து நீ வாட்டி கிழிக்கிற, அடுத்து வந்து என் ஷூ எடுக்கிற, நீனு காஸ்ட்லி ஷூ ஜட்டி எடுத்து வச்சிருக்க, நாளா இருந்தா ஜட்டி இதெல்லாம் வந்து இது ஏற்கனவே ஓட்டையா இருக்குது, இது நீ இன்னும் கொஞ்சம் கீச்சாலே பர்றன்னு கிழிஞ்சிரும், நான் உடனே வந்து துண்டு எடுத்து கோமணம் கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு, அண்ணா கயிறு மட்டும் அனுப்ப பிக் பாஸ், நான் கோமணம் கட்டிக்கிறேன் அப்படின்னு நான் அதையும் எடுத்துக்காங்க. அப்புறம் 18+ போட்டு அதில் வந்து ரவுண்டு போட்டுருங்க, அந்த நடுவில் காலுக்கு நடுவில் இருக்கிற 18+ ரவுண்டு போட்டுருங்க பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு. நான் அப்படியே மருதநாயகத்தை கமல் வந்து அப்படியே அம்மனக்கட்டை எழுந்து வருவார், அந்த மாதிரி இது டெர்மினேட்டரில் வந்து அப்படி டமால் அப்படியே அர்னால்டு அப்படி எழுந்து வருவார், அந்த மாதிரி வருவார். என்ன இங்கே கொஞ்சம் தொப்பை இருக்கும் தட் சொல், பார்த்துக்கோங்க, பார்த்தோம் அல்லண்டு போடணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அந்த மாதிரி வரலாம் பண்ணுவேன் நான் கண்டிப்பாக. இன்னைக்கு கூட இந்த படத்துல கூட எம்பி கேரக்டர் உள்ளார வந்து சட்டையெல்லாம் ஊத்தி போட்டு நிற்கும், அது மாதிரி புஷ்பா படத்துல வர மாதிரி நான்லாம் அந்த மாதிரி நான் டப்பு நீ கையை டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் போட்டுருவேன். இது எனக்கு அதாவது பிக் பாஸ் மங்கி கோல போட்டு ஆள் அனுப்புவாங்க உள்ளார, ஓடுறா டே ஓடுறா 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 புடுறா புடுறா புடுறா. இல்லைங்க இவங்க சொல்ற இந்த விஷயமும் சரி, இந்த புஷ்பா படத்துல வந்து என் தம்பி தான் எனக்கு ஞாபகம் வரும். அவன் இந்த மாதிரி தான் சில நேரத்துலலாம் எங்க அம்மா வந்து கால் மேல நிறைய தடவை சொல்லியிருப்பேன், கால் மேல கால் போட்டு சொல்ல மாட்டேன், நீங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லை வாங்க. ஸோ அதன் பிறகு வந்து என்ன அப்படின்னா, சத்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஃபீல் பண்ணிட்டு ஐயோ சொல்லுங்க, அந்த உங்க தம்பி மட்டும் உங்க அம்மா தெரியும் எல்லாருக்குமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க சொன்னதுதான் எல்லாருக்குமே தெரியாது. ஸோ சத்யாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து அவர் ஃபீல் பண்ணுவார். ஒரு ஷூவை வந்து அடுத்து, அதாவது ட்ரெஸ் ஆட்டையை போட்டீங்க ப்ரோ, அடுத்து ஷூ ஆட்டையை போட பார்க்குறீங்க, இது என்ன அப்படின்னா
அந்த இடத்துலயும் சாச்சனாவோட வாதிடு எப்படி இருக்கும்னா, நான் வந்து உங்கள ட்ரிகர் பண்றதுக்கு தான் அத எடுத்துட்டு வந்தேன்னுவாங்க. இது உன் ட்ரெஸ்ஸ ட்ரிகர் பண்றதுக்கு எடுத்துட்டு வந்து 4 ட்ரெஸ் கிழிச்சா சும்மா விடுவீங்களா? இதெல்லாம் நல்ல, அதாவது எப்படி அது? அதாவது இதை வந்து அட்ரஸ் பண்றது வந்து அவ்வளவு சூப்பரான லட்டான விஷயம். ஆ. என்ன சனிக்கிழமை ஐயோ, ஆமா தானே, ஆமாம் தானேன்னு ஆமா தானே, சாச்சனா ஆமா தானே, அவ்வளவுதான். இல்ல ஆமாம் தானெல்லாம் கூட சொல்ல மாட்டேன். இது திரும்ப சாச்சனா ம். இது இப்ப டெவில் டாஸ்க்ன்னும் பொழுது என்னால அதுல ஒண்ணுமே பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே நீங்களே இல்ல. புரிஞ்சுக்காங்க. ஒருத்தவங்க பேண்ட்டை கிழிக்கிறது, கோமணம் கட்டின்னு போக வைக்கிறது நல்ல விஷயமா நீங்களே புரிஞ்சுக்காங்க. நீங்களே பாத்துக்கோங்க சாச்சனா அப்படின்றவாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால மணி அதுக்கப்புறம் 2 ஆயிடுச்சு. கடையை காலி பண்ணிட்டோமா? இன்னும் இந்த இது மட்டும் முடிச்சிருவோம். ஸோ சத்யா வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இவரு வந்து கேட்பாங்க. அப்ப தீபக் வந்து பாரு, பர்சனல் பிலாங்கிங்ஸ்லாம் எடுத்தீங்களா அப்படின்னு. ஆமா, இந்த இவங்க தான் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு உடனே இவங்க பிடிச்சுக்குவாங்க ஜாக்லின். அதாவது உன் பொருளை ஒன்னு எடுத்துட்டு வந்து கிழிச்சா நீ சும்மா விடுவியா? அதை விட பொம்மையை வந்து என்ன பண்ணுவாங்க, இல்ல பொம்மையை இப்படி போட்டாங்க உடஞ்சிச்சான், அது உடையும் தெரியாது. இப்ப இது கூட தான் நான் போடுறேன்ட்டு போடுவாங்க. அப்பதான் வந்து சவுண்ட் வந்து பயங்கரமா ஏறி வருவாங்க. ஏண்டி என்ன நீ பண்ற, உடையும் தெரிஞ்சுதானே போட்ட அப்படின்ட்டு. அதுதான் அவங்களுக்கு உடையனே எப்படி ஜாக்கி ஒரு பொருள் உடையனே தெரியாதுன்றாங்க. இப்படி தூக்கி போட்டா உடையாதா? அதுதான் உடையாது அப்படின்னுவாங்க. எனக்கு எப்படி தெரியும்? இதில் விட அவங்கள அப்போ ஒரு கோவம் வேற வரும். அப்பனா நான் விளையாடவே இல்லை தீபக் சொல்றாரு. என்ன நினைச்சுக்கிட்டாங்க, முன்னெல்லாம் போய் கூட்டு வருவாங்க தெரியுமா, வாங்க வாங்க தீபக் வந்து அந்த பிரியாணி கேங்ல இருந்து வெளில வந்துட்டாரு. ஆமா ஐயோ எல்லாம் திருடி வர தின்னு இருக்கீங்களாடா அப்படிங்கறதுல இருந்து அவரு லிட்டரலா வந்து ஹி கேம் அவுட். ஆமா. அப்புறம் அந்த அன்ஷிதாவுடைய அண்ணன் எழுதின லெட்டர் இப்பதான் தெரியும், பொம்மையை போட்டு உடைச்சது. பக்கத்திலே வந்து அந்த பிளாஸ்கா, குடிக்கிற பிளாஸ்க் போட வேண்டியது. அதுக்குதான் அப்பா அனுப்பிச்சு வச்சுருவாருல, பிளாஸ்க் 4 பிளாஸ்க் இந்த மாதிரி. இங்க இருந்து எதை புடிங்க அனுப்பிச்சு போறாங்க. செய்வாரு, இந்த பிளாஸ் நல்லா இருந்தது அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிட்டு கொடுத்துருவாரு. கம்முன்னு இருங்க. நானா வந்து சத்யா இடத்துல நான் இருந்தது வச்சுக்காங்க, நான் பிக் பாஸ்ல இருக்கிறேன், ஒருவேளை சத்யா இருக்கிறேன், நான் வந்து பிக் பாஸ் அப்படி கிட்ட போய் கேமரா இருக்கலாம் போய், பிக் பாஸ் சிம்பிள், நீங்க அந்த அன்ஷிதா சொன்னாங்கல்ல பேய் சின்ன பேய் அப்படின்னீங்கல்ல, அடுத்தது என்ன நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் பிக் பாஸ். எனக்கு வந்து ஒரு மார்க்கர், ஒரு ஒயிட் பேப்பர் மட்டும் எனக்கு அனுப்புங்க, கேமரா பார்த்து பேசுவேன். உடனே ஒயிட் மார்க்கர், அது வந்து இந்த ஸ்டோர் ரூம்ல இருக்கும். அடுத்ததாக என்னிடம் இருப்பது ஒரு ஜட்டி மட்டும்தான் இருக்கிறது, அதையும் நீங்கள் வேணுமானால் கீழ்த்து கொள்ளவும். என் பெண்டாட்டி தான் எனக்கு அதை வாங்கி கொடுத்தால், அதை என் ஞாபகமாக தான் எடுத்துன்னு வந்தேன், அதையும் நீங்க கீழ்ச்சியாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முடிஞ்சாக 5 ரூபாய்க்கு ஒரு துண்டு இருக்கும் பாண்டி பஜார், அதை வாங்கி வந்து சிவப்பு துண்டோ கருப்பு துண்டோ வாங்கி வந்து கொடுங்க, நான் கோமணத்தை கட்டிக்கிறேன். இப்போது ஆங்கில படம் பார்த்து நான் வந்து அருணா கயிறு கட்டிக்கொள்வதை நிறுத்திவிட்டேன். அதனால் வந்து ஒரு அருணா கயிறு வாங்கி அனுப்பிச்சேன், கோமணம் நிற்பதற்கு ஏதுவாக இருக்குன்னு சொன்னேன். அவர் பொண்ணு தானே கிழிக்கிறாங்க. அதுக்காக என்னங்க நீ பிக் பாஸ் கிட்ட என்ன கேட்கணுமோ அதுதானே கேட்க முடியும். சோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த டிஸ்கஷன் அப்ப அருணுக்கு வந்து கோவம் வரும். அருணுக்கு வந்து என்னன்னா, மஞ்சரி பண்ண சுத்தமாவே பிடிக்கல அவருக்கு. ஒரு கேமாவே விளையாடல. அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புங்க. இப்ப ஜெயிலுக்கு 2 பேரு அருணுடைய கோவம். ஏன்னா கோவா கேங்க வந்து தான் ஓட்டு விழுந்துருக்கா, கோவா கேங்ல அந்த காசுக்காரங்க முன்னாடி சத்தியம் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த முத்து எப்படியாவது காலி பண்ணு, டமுக்கு டப்பா டுமுக்கு டப்பா அப்படின்ற மாதிரி அதை காலி பண்றதுல அவர் தொடர்ந்து போராடுறாரு வச்சுக்காங்க. அது நம்மளுக்கு புரியுது அந்த விஷயம். அதே நேரத்துல கூட சப்போர்ட்டா இருக்கிற மஞ்சரியும் காலி பண்ணணும், சாச்சனாவையும் காலி பண்ணணும். ஏன்னா சாச்சனா அந்த மாதிரியான கிரைம் ரேட் 2 பேருமே பண்ணிருக்காங்க, முத்து பண்ணல. இப்ப இந்த 2 பேரை வந்து ஜெயில போகணும் துடிக்கிறாரு. இவரு முத்து பேசுனதுக்கு தான் வந்து எதிர்த்து. ஆமா, முத்து வந்து பேசுவார். முத்துலாம் இப்பெல்லாம் பத்தியா, முத்து போட்டு அதாவது அவரே அலண்டு போயிட்டாரு. பேசுறது இது அப்படின்ற மாதிரி வச்சுக்காங்க. எதுக்கு முத்து என்ன இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க, உனக்கே சிரிப்பு வருது, இப்ப நீ ஜெயிலுக்கு அனுப்பிடுறா பாப்பா யார அப்படின்னு. இப்ப நீங்க டீம் இல்லையா? நானு டீம் இல்ல, நான் போறேன். டீம்னா அப்ப நானும் தான் சொல்லணும் எனக்கு ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு. அதன் பிறகு வந்து யார் தான் ஜெயிலுக்கு போலாம் அப்படின்னு டபக்குன்னு எல்லாம் சௌந்தர்யா இல்ல. இன்னைக்கு ஒரு மாஸ்டர் ஒரு சூப்பரான டயலாக், நான் என்ன பண்ணேன் வேணா, நான் டாஸ்க் தானே பண்ணேன், நான் பண்ண முடியாது அப்படி இருந்து போ. அதுதான் நானா இருந்து அந்த கதவு திறக்கும் போது, கதவு திறந்து போனாங்க தெரியுமா, நீ பாத்துக்கோ அப்படின்னு தீபக் அந்த கதவை நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம், நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு ஆர்வமா இருந்தா. அந்த நம்ம அந்த வினாடி வினாலாம் கேட்கும் போது நம்ம வந்து ஆர்வமா இருப்போம், அந்த மாதிரி நான் டீல் பண்ணிக்கிறேன் அதுதான் அவங்க சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். தெரியல அது போட்டாங்களா இல்ல கட் பண்ணிட்டாங்க, இவனை கட் பண்ணுவாங்க இவனுங்க. நான் டீல் பண்ணிக்கிறேன். இதுக்கு அப்புறம் தான் எடிட்டிங் டீம்ல யோசிச்சிருப்பாங்க, டீல் பண்ணிக்கிறேன்னு போட்டா கூட
இவர் ஒன்றும் டீல ஒன்றும் பேச போறது இல்ல. அது எதுக்கு போட்டுக்கிட்டு நாம டென்ஷன் ஆகிட்டு அப்படின்னு போட்டிருக்காம கூட விட்டுருக்கலாம். இந்த எனக்கு என்னன்னா எல்லாத்த விட ம். இதுக்கப்புறம் அவங்க போய் கூச்சமெல்லாம் மன்னிப்பு கேட்பாங்க ஜாக்கி. சாச்சனா தான் சத்யாட்ட போயிட்டு அதான் ஓகே சொல்லிட்டாரு. நான் வந்து அண்ணா நான் வந்து உன்னை ட்ரிகர் பண்ணும் தான் நான் எடுத்தேன், வேற எதுவுமே எனக்கு நோக்கம் கிடையாது, இது வேற எதுவுமே நோக்கம் கிடையாது, ட்ரிகர் பண்ணணும் தான் எடுத்தேன். நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வெளியில சத்யாவா இருந்து நான் வெளியே போறேன், என் பொண்டாட்டி வாங்கி கொடுத்த பேண்ட் ஜட்டியை கீச்சிட்டாங்க அப்படின்னு நான் வெளியே போறேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, இது குழந்தை இல்ல பேய் பேய் பேயின்னு அனுப்பிச்சுதான் சொல்லணும். அது ரிங்டோனை வச்சுக்குவேன். ரிங்டோனை வச்சு சாச்சனா கால் பண்ணும்போது அது மட்டும் வர மாதிரி அப்படியே சைலண்ட் போட்டு போயிட்டே இருப்பேன்னு வச்சுக்கோங்க. அது கத்தும் பேய் பேய் இன்பமா இருக்கிறது. இல்ல இந்த பிபி கெட் டுகெதர் எப்படி வைப்பாங்க, ஒரு பார்ட்டி வைப்பாங்க, அப்ப இந்த மாதிரி ரிங்டோனா வச்சிரும். பொண்டாட்டிட்ட சொல்லி முதல்ல அதை ஆடியோல கட் பண்ணி எடுத்துன்னு வந்து எக்கோ அடிக்கிற மாதிரி வச்சிருவேன். பேய் 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 இது சின்னது இல்ல பேய் பேய் பேய். இதுல இவங்க வந்து சாரி கேட்பாங்க, டப்புன்னு அனுப்பிச்சுதான் சொல்லுவாங்க போய் போய். அவளுக்கு தெரியும் நான் எடுக்கும் போதே என்கிட்ட அவ கேக்குறா ட்ரெஸ் எல்லாம் கிழிக்கலாம் இல்லைன்னு கேட்டுனே தான் போய் எடுத்தா போய். அது வந்து சரியான மொமெண்ட். அது உண்மையிலே போட்ட கமெண்ட் சத்யா நல்ல டாப்லெஸ்ஸா சுத்திட்டு இருந்தார், இனிமே ட்ரிப்ளெக்ஸா தான் போல. ஏற்கனவே டாப்லெஸ்ஸா சுத்திட்டு இருந்தார் சத்யா, பேண்ட் எல்லாம் கிழிச்சாங்க, இனிமேல் ட்ரிப்ளெக்ஸா சுத்திட்டு இருப்பாரு. ஐயோ ஐயோ. இதுக்கு அன்சிதாவோட கமெண்ட் எனக்கு உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. போய் அப்படியே அவங்க சாச்சனா இருக்கும்போதே சொல்லுவாங்க போய் அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கேயும் முத்து வந்து நின்னுப்பாரு சாச்சனாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான். இவங்க அப்புறம் போய் பவித்ராக்கா நான் வந்து வேணும்னு பொம்மை உடைக்கல, இப்படி தட்டினா வச்சா எனக்கு உடஞ்சிருச்சு எனக்கு தெரியாது அப்படின்வாங்க. இப்ப நீங்க சொல்லும்போது அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா சின்ன பொண்ணு அப்படிங்கறதுனால சரி ஓகே அப்படின்ட்டுருவாங்க எல்லாரும். அந்த ஓகே சொன்னோடனே நான் என்ன பண்ணுவேன்னா சமயம் கட்ட கத்திட்டு போவேன், கத்திட்டு போயிட்டு அந்த காலில் உழற மாதிரி இப்படி வச்சு தப்புன்னு விட்டுட்டு சாச்சனா தெரியாம வந்துட்டு சாரி அப்படின்னு போயிட்டு இருப்பேன் நான். அதனாலதான் நான் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்றேன், யாராவது கேட்டாங்கன்னா கூட பிக் பாஸ் போறீங்களான்னா மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜெயிலுக்கு போற பவித்ரா பொண்ணு பாவம் மஞ்சரி டெவில் கிடையாது, கொடுமைக்காரி. எங்க கொடுமைக்காரினா கண்ணிமைகள்ல அந்த முட்டை போய் ஒட்டிக்கும், ஒட்டி எல்லா இடத்துலயும் இருக்கும், அழறி அப்படின்னுவாங்க வாங்குறதுக்கு. நானா ஏன்டா போகலன்னா அதுதான்டா வாய் வச்சு சும்மா இருக்க முடியாது, ஏன்டா என்ன கேட்டு உயிரிழக்கிறீங்க. அதுதான். அதனால அதுக்கப்புறம் இந்த ஜெயிலுக்கு எல்லாம் சண்டை போட்டு கடைசி சௌந்தர்யா அனுப்பு, சௌந்தர்யா போய் நானாவே போய் கதவை சாத்திக்கும். ஐயோ தீபக் அப்ப சொல் வேண்டாமா வாமா வாமான்னு ஒரு தானே போய் எல்லாம் தான் ஓட்டு போட்டாங்க இல்லைன்னா அப்படின்னு உடனே பின்னாடியே ஜாக்லினே நீ போனா நானும் வருவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து உட்காந்துப்பாங்க. இதுல என்னன்னா இத ஒரு கேம் பிளானா சொல்லுவாரு முத்து. இவங்க ரெண்டு பேரும் போய் உட்கார்றாங்கன்னா அவங்களுக்கு அங்க ஒரு விஷயத்துல அவங்களுக்கு ஒரு நீங்க வந்து எல்லாரையும் உசிப்பு விட்டு அனுப்பி வச்சிருக்கீங்களா, அது கேம் பிளான் கிடையாது, அது ஸ்ட்ராட்டஜி. அவர் விளையாட்டை மட்டும் தான் குறிக்கோளா வச்சு வந்திருக்காரு. அவர் குறிக்கோளா வச்சிருக்காரு, இவங்க எல்லாம் வந்து என்ன பண்றதுக்கு வந்திருக்காங்க அது தெரியாது, திருட்டி திருட்டு வந்திருக்காங்க, எனக்கு புரியல. அது வேற குரூப் அப்படின்னு சொல்லுவாரு. அது என்னத்த சொல்றது. இதுக்கப்புறம் தான் அடுத்த ஆள் யாருன்னா ராணு. டேய் மச்சான் நான் வந்து வேணும்னே கிழிக்கல, அது வந்து கையில இப்படி வச்சிருந்தா நீயும் பிடிச்சல அதனால டர்ன்னு கிழிச்சிட்டாராம் எது பேண்ட். அதுக்கப்புறம் அவர் வேற சொல்லுவார் ஏய் நான் காமனா தானே சொன்னேன். ஏய் மச்சான் நல்ல காமனா தான் சொன்னியா, நீ என்னதான் சொன்ன, நீ கொஞ்சம் மாத்தி சொல்லிடுறாத அப்படின்னு அவரு. அவருக்கு என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு சரி விடுங்க. ராம் வந்து எஸ்ஜிடி 5 எஸ்ஜிடினா என்ன, அது 5 ஏதோ சிங்கப்பூர் டாலர் போட்டிருக்காரு. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். 700 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, 401 லைக்கு, அப்படியே இன்னும் ஒரு 200 பேர் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ லைவ் நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குதுங்கிற மாதிரி கார்த்திகேயன் மாணிக்கம் சொல்லியிருந்தாரு. என்னன்னு தெரியல, அது சிஸ்டம்ல லைவ் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல கார்த்தி, அதனால கூட வராமல் இருக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் வேற எதுனான்னு பார்த்தா அவ்வளோதான், கால் வலியே வர வச்சுட்டாங்க ஜெஃப்ரிக்கு.
அந்த பொண்ணை வந்து எல்லாத்தையும் சாப்பிட வச்சுட்டு கூட ஏஞ்சல், அதாவது ஏஞ்சல்னா அந்த முதல்ல என்ன பண்ணுவாங்க, 3 ஸ்டாரை பிடிங்கிட்டு அவங்கள வந்து அந்த தண்ணி தெளிச்சு விட்டு அவங்கள வந்து டெவிலா மாத்தி விட்டுருவாங்க. இல்ல அப்படிதான் எடுத்திருப்பாங்க. அன்னைக்கு பேமெண்ட் வந்து நம்ம 500 ரூபா வாங்கினா வெறும் 495 கொடுக்கறதுல 500 கொடுக்குறோம். அது அந்த சட்டை போட்டு இருக்கும்போது வச்சு சேர்த்து அப்படின்ற மாதிரி பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி தான் பண்ணாங்க போல இருக்கு. ஏன்னா இவங்க அந்த கும்பல்ல சேர்ந்துக்கிட்டு ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடா இருந்திருப்பாங்கல்ல. நான் பார்த்த வரைக்கும் ராயன் கிட்ட 3 ஹார்ட் அப்படியே தான் இருந்தது. இந்த காலை பிடிச்சி விட சொன்னப்பதான் இந்த ஸ்டார் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு வேற எதுவும் அவர்கிட்ட ஸ்டார் போனா, அது ஐ மீன் அந்த ஹார்ட் போன மாதிரி தெரியல. சோ இந்த ஜெயிலுக்கான சண்டை நடக்கும்போது தான் சௌந்தர்யாவுடைய விஷயங்களை நீங்க சொல்லிட்டீங்க. அவங்க வந்து இதுல இன்னொரு ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லி ஆகணும். என்னதான் கும்பலாக இருந்தாலும் இவரு நம்ம ஜெஃப்ரி வந்து இந்த குரூப்புக்குள்ளார போனதுக்கு காரணம்னா, ஓட்டுல வந்து டெவிலும் இதுவும் இருக்கும்போது இந்த பக்கம் ராயன் உள்ளார போயிட்டாப்லன்றதுக்காக இவங்க தான் வந்து ஜாக்லின் வந்து போட்டு அனுப்புவாங்க. ஆக்சுவலி அங்க போனா சப்போர்ட்டா இருக்கட்டும் அப்படின்ட்டு. அதுலதான் வந்து இன்னைக்கு வந்து அவர் சொல்லுவாரு, நானா போறேன்னு சொன்னேன், நீங்க தானே என்ன போட்டு அனுப்பிச்சிங்க, நான் வந்து கோவக்காரனான்ட்டு. இப்ப அவர் எப்படியும் தோப்புக்காரலாம் போட்டு முட்டி போடும்போது தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்றது. அதுதான் இதுல என்னன்னா, இந்த கேமை பொறுத்தவரையிலையும் இவங்க இததான் எல்லாரும் இப்ப உதாரணத்துக்கு முத்து உசிப்பி விட்டு தான் கெட்ட பேர் வாங்குறாங்க மஞ்சரி சாச்சனாவும். அவர் நினைச்சிருந்தாருன்னா அப்பயே வந்து இது ரொம்ப ரொம்ப தப்புன்னு சொல்லியிருக்கலாம். நீ வந்து எல்லாரும் உசிப்பு விட்டு பண்ணிட்டு அவங்க அந்த இதை எதிர்பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி எல்லாரும் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு நல்லவன் தெரியுமான்னு சொல்றதா முத்துவோட ஸ்ட்ராட்டஜி. ஆனா பரவாயில்லன்னு சொல்லி தான் கூட இருக்கிறவங்க காப்பாத்துறது தான் வந்து ஜாக்லின் அண்டு சௌந்தர்யா விட்டுருங்க. ஜாக்லின் அண்டு ஜெஃப்ரி கிட்ட ஒரு சின்ன பிள்ளைத்தனங்கள்லாம் கொஞ்சம் இருந்தாலும் கூட இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்காங்களேன். ஆனா இதுதான் வந்து ஒரு பெரிய குத்தமா அவங்க எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து உள்ளார அனுப்பிச்சாங்க, அங்க ஒரு இடத்துல பேசுனாங்க, இவங்க இந்த இடத்துல பேசினாங்க அப்படின்ட்டு. இதைதான் முத்து செஞ்சாரு, இதைதான் விஷால் செஞ்சு விட்டா இன்னைக்கு ஃபுல்லா அவர் தப்பிச்சுட்டு இருந்தாரு. ஆனந்த் என்ன செஞ்சாங்க, ஆனந்த் என்ன பண்ணாங்க, இதே மாதிரி எல்லாத்தையும் பேசி தான் அப்படியே இருந்தாங்க. அவ்வளவுதான். இதுதான் நடந்த விஷயங்கள். ஜாக்கி, வேற ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோமா? இல்ல ஏதாவது கமெண்ட்கள் முக்கியமா? வேற எதுவும் இல்ல. 2:39 அணியமா 3 இன்னும் 2 மணி நேரம் தான் தூங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே எழுந்து ஓட வேண்டியதா. பட் ஆனா இந்த வேலையை இப்ப செய்யல, நாளைக்கு அது ஃபுல் ஃபார்மா அதுல இதா போய் மாட்டிக்கோனாங்க. அதுக்காக தான் இன்னைக்கு செய்ய வேண்டியதா இருந்தது. இன்னைக்கு வந்து அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி. 704 பேர் இருக்கீங்க. மோரோவர் 412 லைக் போட்டிருக்கீங்க. லைக் போட்ட அத்தனை பேருடைய வாழ்விலும் செல்வங்கள் பெருகவும் நினைத்த காரியெல்லாம் நடக்கவும் எல்லாம் அல்ல இயற்கையை துணை நிற்க வேண்டி கேட்கிறேன். அப்புறம் வந்து ரைட் கமெண்ட் போட்ட பொறுத்த கூட பயணிச்ச அத்தனை பேருக்கு எங்களுடைய மூவி ரிவ்யூ பப்ளிஷ் பண்ணிட்டேன்னு போட்டிருக்காரு கார்த்திக். ஓகே கார்த்திக், தேங்க்ஸ். இதுல லைவ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஆமா, லைவ்ல சொல்லியிருக்காங்க. இங்க நம்ம இதுல குரூப்ல போட்டிருக்கானா, போட்டான்னு நினைக்கிறேன். அப்படியே லைவ்ல இருந்தா அந்த வீடியோ லிங்க் எடுத்து அப்படியே போட்டு விட்டுலாமே. அதேதான் காப்பி பண்ணி எங்கடா அது புஷ்பா ரிவ்யூ போட்டாச்சு. இல்லையே, இது இல்லையே, காப்பியே பண்ணல. நீங்க காப்பி பண்ணிட்டேன். காப்பி வேற ஏதாவது விடுபட்டது இருக்குன்னா ஒரு வாட்டி பாத்துருங்களேன். இந்த வாட்ஸ்அப் சேனல்ல போட்டிருக்கேன் பாருங்க ஒரு லிங்க். அந்த லிங்கை வந்து இல்லை ஜாக்கி, மோஸ்ட்லி எல்லாத்தையுமே இது பண்ணிட்டோம். அந்த வாட்ஸ்அப் சேனலை வந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் கொடுத்துருக்காங்க, பின் கமெண்ட்ல வச்சுருந்துருக்காங்க. அதை வந்து ஜாயின் பண்ணிக்கிறவங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மூவிக்கான லிங்க்கையும் மூவி ரிவ்யூக்கான லிங்க்கையும் அதில் போட்டேன்னு நினைக்கிறேன், வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆமாம் வந்துருச்சு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. லைக் போடாதவங்க அதுலேயும் லைக் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பி. ரொம்ப வந்தோம், ஒரு வேலையை முடித்தோம். இன்னும் நிறைய பேசணும்னு நினச்சது தான், ஆனால் இதுவே போதும். ஏன்னா நான் ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டேன், அதையும் இந்த இடத்துல சொல்கிறேன். ட்ரிகர்னா அதை கூடுமான வரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்தோம். ரொம்ப மனிதாபிமானம் இல்லாமல் பேசிட்டு அப்புறம் நான் அதை பண்ணலை இதை பண்ணலைன்னு சொல்கிறது, கூட பழகிட்டு அவங்க கூட நல்லா பழகிட்டு அண்ணான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எது வந்து பழகிட்டு அந்த அது பச்சை துரோகம். அவங்க கூட பழகி உனக்கு வந்து நீ வந்து சொந்த தங்கச்சி மாதிரி உன்னை நினைச்சு உங்களுக்கு எல்லாம் சொல்றாங்க, இந்த என் பொண்டாட்டி கொடுத்தா இது கொடுத்தா என் பையனுக்காக இதை வச்சிருக்கேன்றது, அதை எடுத்துட்டு வந்து கிழிக்கிறேன்னா என்ன ஒரு மனநிலை இது? இப்படி ஒரு ஜெயிப்பறதும் இப்படி ஒரு விஷயமும் எப்படி அது?
என்ன வளர்ப்பு இதுன்னு எனக்கு தெரியல. எப்படி இதை வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்க மாட்டாங்களா எனக்கு புரியல. கேட்டதுக்கு தான் கேட்டா வந்து நாங்க தர்ஷிகா சொல்றேன், சாச்சனா மட்டும் சொல்ல, தர்ஷிகா இவ்வளவு வளர்ந்துருக்கீங்க, அந்த மாதிரி வந்து ஒருத்தனை வந்து 130 அது வந்து நான் காலமி கூடுவாங்க இதுல, அதுதான் ஒரு உச்சகட்ட கொடுமை. நான் செய்வேன் ஆனா வந்து காலமி கூடுவாங்க. அட போங்கம்மா. சரி ஓகே. சரி, எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஆல் பீப்புள் லைக் கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியும் அன்பும். மீண்டும் வேறு எபிசோட். எஸ், ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 லைன் மட்டும் ஜாக்கி. யா ப்ளீஸ். ஐயோ, இந்த பாட்டு தான் பாடணும்னு நினச்சேன், இப்போ மறந்து போயிட்டேன் ஜாக்கி. தாயன்புக்கே ஈடேதம்மா, ஆகாயம் கூட அது போதாது, தாய் போல யார் வந்தாலுமே உன் தாயை போலே அது ஆகாது, மானே உன் ரீங்காரம். அந்த பாட்டு தான். அதுதான் தேயன் முத்தாரமி சபையேறும் பாடல் நீ பாடம்மா, நீ பாடம்மா, கற்பூர பொம்மை ஒன்று, கை நீட்டும் தென்றல் ஒன்று, கலந்தாடும் கை கூடும் நேரம், கண்ணோரமானந்த கீதம், முத்தேயன் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடம்மா. Thank you so much. Yes, thank you so much for watching. And Lakshmi அவங்க வந்து US dollars $5 கொடுத்திருந்தாங்க இன்னைக்கு. Thank you. சப்போர்ட் பண்ணவங்க பேரெல்லாம் டக்குன்னு சொல்லிடுறீங்களா? சப்போர்ட் பண்ணவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா நானே பாத்துறேன், இல்ல பாத்து பண்ணிடுங்க, சொல்லிடுங்க டக்குன்னு. லக்ஷ்மி, ராம், அதுக்கப்புறம் வந்து ராஜசேகர், குமரன் சுப்பிரமணியன். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த லைவ்ல வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியும் பேரன்பும். ஸோ எங்க சப்போர்ட் பண்றவங்க டிஸ்பிளே இருக்க QR கோட் அண்ட் பேப்பல் எல்லாமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்ற டேகில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதை ரிசீவ் பண்ண முடியும். ஸோ நிகழ்ச்சி பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இன்னும் ஒரு எபிசோட் சந்திக்கிறோம். அது நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி ஷேர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.